ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நாங்கள் எங்கே கிளம்பலாம் ரெடி ஆகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா விளையாடுறதுக்காக இண்டோர் ப்ளே ஏரியா வந்துட்டு திருநெல்வேலிக்கு வந்திருந்தோம். சரி, ஓகே, எங்கள் வீட்டிலே இருக்கான்னு சொல்லிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ நாங்கள் வந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா கொக்கரக்குளம்ல வந்துட்டு ரிலையன்ஸ் மால்னு சொல்லிட்டு இருக்குது. அங்கேயே எல்லாமே மால் மாதிரியே இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம அங்கே சென்னையில் இருக்க மாதிரி மால்ஸ் அந்த மாதிரி ரெண்டு மூணு ஃப்ளோர் கிட்ட இருக்குது. எல்லா திங்ஸுமே அங்கேயே கிடைக்கிது. இது செகண்ட் ஃப்ளோரில் வந்து இதாக இருக்குது. பசங்களுக்கான வந்து இந்த கேம்ஸ்லாம் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்துட்டு நல்லாயிருக்கு. ஆனால் வந்துட்டு எல்லாமே ஒவ்வொரு ப்ளேக்கு இவ்வளோ காயின்ஸுன்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் 4 இதுக்கு வந்து நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். 4 இதுக்கு வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு ப்ளே பண்ணி ஒரு கார்டு கொடுத்துருந்தாங்க. அதை இது பண்ணி தான் எங்களுக்கு வந்து இருந்துச்சு. ஆனால் பாப்பா வந்துட்டு விளையாடவே இல்லை. பாருங்கள் எப்படி அழுகுறான்னு. ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. உட்காரும்போது ஹாப்பியாக தான் உட்காந்துருந்தா. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் மேலே போக ஆரம்பித்தோடனே பயந்துட்டா அதுமாரி. ஆனால் அதில் எதுலேயுமே வந்துட்டு 4 இதுலேயும் எதுலேயுமே அவள் வந்து உட்காரவே இல்லை. சரி, இதில் தான் உட்காரல அப்படின்னு சொல்லிட்டு வேறு இதில் உட்கார வைக்கலான்னு பார்த்தோம். பாருங்கள், அப்படி மேலே போகணுன்னு பயங்கரமாக அழுதுட்டா. அவன் அம்மான்ட்டு இறங்கிட்டா. அந்த மாதிரி பாருங்கள் எப்படி பயந்துட்டான்ட்டு. சரி, ஓகே, இதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப அழுதுருவான்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணிட்டேன், சரி வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நான் அவளை தூக்கிட்டேன். வேண்டான்னு சொல்லிட்டு அப்போ அது அவுட்டா. அப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இது எல்லாமே சுற்றி ஒவ்வொரு கேமுக்கு ஒவ்வொரு காயின் மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய கேம் இருந்துச்சு. மோஸ்ட்லி இது 3 to 4 இயர்ஸ் பசங்க தான் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் சரி, காரில் உட்காந்துட்டா. அதை ஆன் பண்ணுற வரைக்கும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தா. ஆன் பண்ணோன்னே அது ஒரு மாதிரி ஷேக் ஆனோன்னே பயந்துட்டா. அவளுக்கு இருக்க ஒரு 4 கேமில் அவள் எதுலேயுமே உட்கார மாட்டேன்னுட்டா. கார்டுக்கான இது யூஸ் பண்ணவே இல்லை நாங்கள் கடைசியில். அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, இவள் விளையாடுவான்ட்டு தான் நாங்கள் வந்து பண்ணணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவள் எதுலேயுமே உட்காரவே இல்லை பாப்பா. இது சும்மா உட்கார வரைக்கும் உட்காந்துருந்தா. அது ஆன் பண்ணி இது ஷேக் ஆகி அதோட ப்ளே ஆனோடனே பயப்பட ஆரம்பிச்சிட்டா. சரி, இதுக்கு மேலே அவளை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சும்மா மற்றதெல்லாம் சுற்றி காட்டிட்டு சும்மா பண்ணிகிட்டு இருந்தா. மற்ற பசங்கள்லாம் நிறைய விளையாண்டுட்டு இருந்தாங்க. எல்லாமே 3 to 4 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் அது வந்து பசங்க இந்த இதுக்கு கரெக்டாக இருக்கும். அது பக்கத்துலேயே ஒன்று வந்துட்டு குட்டி பசங்க ரொம்ப கெட்டுக்கெலாம் வந்து பக்கத்துலேயே இது மாதிரி இருக்குது. அதில் வந்து நீங்கள் விடுங்க. இன்னும் ரொம்ப குட்டி பசங்க அதில் விட்டிங்கன்னா பசங்க இருக்க மாட்டாங்க. இது வந்து இந்த மாதிரி ஒன்றுலேயும் வந்துட்டு கார் கேம் விளையாடுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு ஒன்றுக்கு ஒவ்வொரு இவ்வளோ கேம் வச்சு காயின் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இதில் வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு தான் இருந்தோம். அவளுக்கு எதுவுமே இது பண்ணல, அழுகுறான்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, எல்லாம் அவளுக்கு சுற்றி ஆனால் எல்லோரையும் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த பையனை பாருங்கள், இந்த பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தான். நான் ஓகே என்ன தான் பண்ணலாம் அப்படி பார்த்தா அது க்ரீன் வந்து வரணும் போல் இருக்குது. அந்த மாதிரி போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க பசங்க. எல்லாமே ஒன்று ரசித்து பார்த்துட்டு இருந்தா. நம்ம வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு பசங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும். அவங்க வந்துட்டு வெளியில் வந்தால் நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க, கற்றுப்பாங்க. இவங்கெல்லாம் விளையாடும்போது அவங்க பார்ப்பான். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நம்ம வந்து இவ்வளோ கூட்டு வந்தோம், இவ்வளோமே இதை பார்த்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுதான் என்ன வந்துட்டு இது குழந்தைல்ல, அதனால் இவளுக்கு வந்து தெரியாது. போக வந்து நம்ம அதுக்கான குழந்தைய நம்ம திட்டவும் கூடாது. அதுவும் ஒரு விஷயம். அப்புறம் காரில் உட்காந்துருந்தா. காரில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தா. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். பசங்க எல்லாம் ஒன்று அந்த பொண்ணு வந்து இது ஹேமர் வச்சு இது வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே 3 to 4 இயர்ஸ்க்கு மேலே தான் பசங்க இருந்தாங்க. இவள் மட்டும்தான் ரொம்ப கிட்டாக இருந்தா. அதனால தான் இவளுக்கு வந்துட்டு இது இல்லை. நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டேன். ஃபஸ்ட்டு அங்கே போயிருந்தால் அவள் நல்லா என்ஜாய் பண்ணிப்பேன். பட் இங்கே வந்ததுனால எனக்கு தெரியல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்ததுனால இங்கே வந்து எல்லாமே பாருங்கள் அப்படி தானே சும்மாவே விடலை, ஏதாவது பண்ணிட்டே இருந்தா க்ரியேட்டிவாக. பாருங்கள் சும்மா இருக்கான்னு பாருங்கள், கை வச்சுட்டாங்க. அப்போ இந்த பையன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வச்சு அப்புறம் இந்த போலீஸ் இதில் உட்காரணுன்னா அப்புறம் அதில் அவளே வேண்டாம்னு சொல்லிட்டான். இதில் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணான். ஜம்ப் பண்ணி நல்லா பசங்க கூட நல்லா பண்ணிகிட்டு இருந்தா. நல்லா ஹாப்பியாக இருந்தா. இதில் தான் மோஸ்ட்லி விளையாண்டுட்டு இருந்தா. பாருங்கள், இதுதான் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த இது கிட்டோஸ் சொல்லிட்டு குட்டிக்கு ரொம்ப கெட்டு பசங்களுக்கெலாம் இங்கே வந்து நீங்கள் விடுறது வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 4 இயர்ஸ்க்கு மேலேனா நீங்கள் அதில் வந்து ப்ளே பண்ண விடுங்க. அது வரைக்கும் இதில் விளையாட விடுங்க. இதில் தான் ரியலி என்ஜாய் பண்ணாங்க. ஒரு 1 ஹவருக்கு 1/2 ஹவருக்கு வந்துட்டு 150 பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதோட கொஞ்சம் அதிகமாக தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பசங்க வந்துட்டு அதிகமாக தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது வந்து கார்டு வைஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
கார்டை எங்கிட்டே கொடுத்துட்டாங்க, நீங்கள் அடுத்த தடவை வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அங்கே அதுமாரி இதில் பால் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி எப்போ வந்தாலும் பாலில் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாள். ரொம்ப நேரம் அதில் வந்து விளையாண்டுட்டு இருந்தா, வரவே இல்லை பாப்பா வந்துட்டு. நான் தான் கூப்பிட்டு வந்தேன் ஃபோர்ஸ் பண்ணி. அவங்க எல்லாம் குட்டி குட்டி பசங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அதில் பசங்க சும்மாவே இல்லை, அதுலேருந்து மேலேருந்து இது பண்ணுறாங்க பாருங்க, எப்படி வந்து வளரும் அந்த பையன்லாம். எல்லாம் சேட்டை தான், எல்லாம் பயங்கர வாழுங்க தான், அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இதில் வந்துட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சு அந்தம்மா அப்படியே வந்துட்டே சுற்றி பார்த்துட்டே இருந்தாங்க. இதில் கொஞ்சம் நேரம் இருந்தால் அப்புறம் திருப்பி அதிலே போனோம். அப்படி மாறி 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 நல்லா ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் அதான் மெயினாக. அப்புறம் வந்து இங்கே வந்து ப்ளாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இருக்கிறத விட இந்த மாதிரி வரும்போது தான் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க. பாருங்க, இதெல்லாம் நான் இது வரைக்கும் கூப்பிட்டு வந்தது இல்லை, ஆனால் பாருங்கள் இவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்ட்டு. எடுத்து அவளே பண்ணுறாங்க, எடுத்து போடுறாங்க, அப்புறம் திருப்பி அதிலே பேஸ்ட் பண்ணாங்க. நான் சொல்லியே கொடுக்கல, அவளே பண்ணுறா. அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு வீட்டிலேயே எப்போதுமே வச்சுட்டே இருக்கக்கூடாது. நிறைய இடங்களில் குட்டி குட்டி பசங்க முடிஞ்சளவு ஸ்க்ரீன் டைம் நம்ம கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடத்துக்கு அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்க லைஃப்பில் வந்துட்டு பெரிய விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம ஸ்க்ரீன் டைம் அதிகமாக கொடுக்குறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ அவங்க வந்து அவங்களோட பிரெயின் வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் அவளை வந்து கூப்பிட்டு வருவேன் நிறைய விஷயங்களுக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஏஜ்னு ஒன்று இருக்குது, நம்ம ஒரு கிளாஸ் சேர்த்து விட்றதோ அதுக்கெலாம் வந்து இப்போ சேர்க்க முடியாது இல்லையா, ரொம்ப கிட்டாக இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தாண்டும்போது நீங்கள் நம்ம நிறைய விஷயங்களை வந்து ஜாயின் பண்ணி விடலாம். லேடர் மாதிரி வச்சு பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங் சேர்க்கலாம், பெயிண்டிங் இது பண்ணலாம், ட்ராயிங் கிளாஸ் சேர்த்து விடலாம். இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி கிளாஸஸில் சேர்த்து குழந்தைங்கள முடிஞ்சளவு என்கரேஜாக வச்சுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மதர்ஸ்க்கும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். குழந்தைங்கள எந்தளவுக்கு அப்போலாம் வந்துட்டு பசங்க வந்து விளையாட மட்டும்தான் செய்வாங்க, பெருசாக வந்துட்டு இது இருக்காது, ஃபோன் பார்க்குறதுக்கு இருக்காது. இப்போ வந்துட்டு அப்படி இல்லை, நிறைய டிஸ்ட்ராக்ஷனுக்கு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. அதை நம்ம தான் வந்துட்டு அதுலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இப்போது இருக்குது. நம்ம அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும், ஓகேங்களா? முடிஞ்சளவு டிமோட்டிவேட் பண்ண மோட்டிவேட் பண்ணுங்கள் குழந்தைங்கள. பாருங்கள், அவளே எல்லாமே இவ்வளோ அழகாக பண்ணுறா பாருங்களேன். நான் அவளை என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தேன். இந்த மாதிரி விஷயம் ரொம்ப நேரம் இதுலேருந்து வரவே இல்லை, இதில் ரொம்ப நேரம் பண்ணிகிட்டே இருந்தா பாருங்கள். அங்கே பாருங்கண்ணே, சூப்பரமோ. அதே வைக்க கூடாதமோ, இதுல வை, இதுல வை, இங்க இருங்க. அப்படி வை. பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இந்த க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது, ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இருந்துச்சு, எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி. செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு கிட்ஸுக்கான இது வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பார்க்கிங் ஏரியா, அப்படி மேலே ஃப்ளோர்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. நாங்கள் செகண்ட் ஃப்ளோரோட ஸ்டாப் ஆகிட்டோம், மேலே வந்துட்டு போகலை. நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி கிட்ஸுக்கு நிறைய ஷாப்பிங் பண்ணலாம். ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட அவைலபிளாக இருந்துச்சு, நிறைய சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் நிச்சயமாக அதை வந்து விசிட் பண்ணுங்கள். லென்ஸ் மால் வந்துட்டு நல்லா இருக்குது, கிராஸ் எல்லாம் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது, ஓகேங்களா? நாங்கள் அப்படி லாஸ்ட்டாக பிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஓகே, தேங்க்யூ.